எங்க இருக்கீங்க? ஹலோ, உங்க மூக்கு தான் அது என்ன பார்க்க முருகனுக்கு காப்பு தானே கட்டிக்கலாம். காப்பு கட்டினா பாய் படுத்து தெரியாது, தெரியுமா தெரியாது. பாய் படுக்க தானே கூடாது, பெட்ஷீட் போட்டுக்கலாம். பாய் படுக்க தானே இருக்கக்கூடாது, நம்ம பெட்ஷீட் போட்டுக்கலாம். நீ சட்டா மட்டும் வை. கதை கேட்கறதுக்கு இந்த வருஷம் எத்தனை ஆம்பளை பத்திரியா பின்னாடி சுத்து விடலன்னா பார்த்து நீ விடுவிடி. முக்கியமா ஊக்க மாமன் தான் அவரு சூத்தே தலகாணி, அவர் உடம்பே எனக்கு பஞ்சமத்தை. அப்படியே வாழ்த்துட்டு போடுவேன். சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? அது போதும் தானே வராது. சரி வாங்க, குடும்பம் அப்படியே இருக்கட்டும், கலக்காத போகட்டும். இல்லை நல்லா விளக்கட்டும் ஆகட்டும். சரி அது போதும். ஏண்டி அதாவது அஷ்டகிரி வாசலை விளைத்து வர முடியாது. யாரு காரணம் இருக்கிறார்களா? ஆமா, அவர் மனைவியாகிய என் பெயரா கர்ணாவதி. அவரை நேர்ல பார்த்து கல்யாணம் பண்ணியா போட்டோ காரணம் நல்லா முன்னேறத்துல உசுறு விட்ட மாதிரி. அவர் ஆளுக்கு அழகுக்கும், அவர் கம்பீரத்துக்கும், அவர் வாங்கின மரத்துக்கும் உரத்துக்கும் 1000 பட்டாடி கட்டலாம் தெரியுமா? பனைமரத்தோட பஞ்சு அடிக்கிற பணம் மட்டும் கொண்டாடிக்கு சொட்டு மூளையா? ஏண்டி எங்க நாட்டுல சூரிய மறைவதே கிடையாது. ஏன்னா அஷ்டகிரி எங்க நாடுதான், உதயகிரி எங்க நாடுதான். மூத்தார் இருக்கிறாரு உதயகிரியில. அவர் பேரு கண்டன். கண்டன் எங்க வீட்டுக்கார பாரு கார்கோடிக்கு. அவரு வந்து அஷ்டகிரி இருக்காரு. ஆமா, அப்படி இருக்க நாங்க எப்படி வாழ்த்து வர்றதுமா தெரியுமா? மந்திரியார அம்மா
ஒரு மூன்றாம் பிறநிலை பார்த்தால் எவ்வளவு அழகா குளிச்சா இருக்குமோ அது போல நனி பணிகளை பார்த்தாயா எப்படி இருக்கு வெளியில சொல்லுவாங்க ஒத்தா குடும்பம் ஒவ்வொரு நான் தனியாக சொல்லுவாங்க என் குடும்பம் சண்டையா கிடையாது. ஆமா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, பெண்கள் விட்டு கொடுத்து போகலன்னா ஆண்கள் துட்டு கொடுத்து போவோம். பெண்கள் விட்டு கொடுத்து போகணும், ஆம்பளை துட்டு கொடுத்து போகணும். இதுதான் நீ காலேஜ் படிச்சியா? நானும் பியா பியா தான் ஏதோ காரணமாக வழியாகி மன்னர் அழைத்திருக்கிறார். பார்த்து வா. அடிக்கடி விபத்து ஏற்படுதுன்னு கவர்மெண்ட்ல 4 வழிச்சாலை அமைச்சிருக்காங்க. நம்ம மகாராஜா போட்டுக்கிறாரு பாருங்க ரோடு. இதுதாம்மா மேம்பால பிரிச்சு இதோ உண்டுபட்ட டோல்கேட். இதுதான் ஸ்டாண்ட், டீ ஸ்டாண்ட். இதுதான் விபத்து தடுக்கிறது காணிகள். இது எது தெரியுமா? கோடு அந்த கோடு இருக்கு. இதான் 4-3 சிக்னல். அந்த மூக்கு மேல ஒரு கோடு போட்டுருக்காரு. ஓ இதுவா? அதாம வேக தடை. நம்ம செங்குறிச்சி சனக்கு ஒரு சூத்து மாதிரி. அக்கா என் மூஞ்சி பைபாஸ் ரோடு. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி வச்சுக்கிறாரு. இது முக்கியமா சொல்லி ஆகணுங்க. மகாராஜா எத்தனையோ ஊர்ல நாடகம் ஆடுறதுக்கு இடம் காட்டுவாங்க. ஆமா, ஆட்டு கொட்டா, மாட்டு கொட்டா, இந்த மாதிரி இடம் விடுவாங்க. ஆனா நமக்கு எப்பேற்பட்ட மாளிகை பத்தியா ஆடி ஆவணி மாசம்ல அது பூசு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா வடக்க விரும்புங்க. ஆமா இப்ப அரிதாரம் லட்சுமி முகத்துல போட்டிருக்க அரிதாரம். வீட்டோட வேலை சீக்கிரமா முடியும். அரிக்கு தாரம் லட்சுமி. இந்த அரிதாரத்தை போட்டு நாங்க எது சொன்னாலும் பழிக்கும். உண்மைதான். ஆமா நமக்கு எப்பேற்பட்ட மாளிகை விட்டுருக்காங்க. நீ போய் மாட்டு கொட்டையில படுத்து கிடந்து பாருங்க ஊனி. எவ்வளவு நாள் ஆச்சுங்க? என் மனைவி கருதாவது அழுத்து வருது கட்டளை வைக்கிறேன். ஆமா என்ன பண்ற? எதிர்பார்த்தோல்மா இருக்காங்க. அனுப்பு. என்ன பண்றாரு? எப்படி இருக்கிறாரு? ஆளை பாத்தியா? எப்படி உட்காந்துருக்காரு? எப்படி உட்காந்துருக்கிறாரு? ஒரு கோவக்குரியா. ஆமா இது எப்படி இருக்கு? சிரிப்பா சந்தோஷமா இருக்கு முகத்தோடயா. எப்படி உட்காந்துருக்காரு கேக்குறியா? நான் போய் பார்த்த மாதிரி மேற்க மூஞ்ச வச்சு கிழக்கு சூத்து வச்சு. யாருக்கும் தெரியாதா? மேற்கு மூஞ்சி கிழக்கா இருக்கு. அவர் முகம் விண்டான மாதிரி எப்படி இருக்கு? அவர் செவடி செனக்கு சூத்த போய் பார்த்து வரட்டுமா? போடுங்க.
என் பார்த்த வழிந்து ஓடினான் நீடு ஓடியாக என்னை விட்டு இன பிரிக்காமல் ஒரு தக்காளி கூட என் வீட்டுக்காரர் மாதிரி கிடைக்க மாட்டாரு. அப்படி இருக்க என்ன வர ஐயா வந்து என்ன அழைத்தவில்லை. என்ன சங்கதி என்ன சமாச்சாரம் அது தெரிஞ்சுக்கலாம். ஆமா அந்த தேவ பசங்க அவரால் வர்க்கமே அழிந்து கொண்டு வருகிறார்கள் எல்லாம் அழிந்து போயிட்டு வருகிறார்கள். அதனால எதற்கு அழிக்கணுமா அந்த தேவரை சிறப்பிடிக்க இதனால் வரைந்து அந்த பிரச்சனை இல்லாம வந்துட்டுமே இப்ப என்ன நடந்து ஏன் தேவதரோட வந்த சராதேவி நல்லபடுத்த சராசந்தன் இருந்தான். உண்மைதான். அவனுக்கு ஒரு தாய் இல்ல, ரெண்டு தாய் இல்ல, மூன்று தாய். அப்படி மூன்று தாயோடு வளர்ந்த சராசந்தனை கால நேரம் பார்த்து அந்த பகவான் கோபாலக்கண்ணன் ஒன்று குவித்துவிட்டார். அது போல தேவர்கள் ஒருவரை கொள்வதற்கு ஒருத்தர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்வார்கள். அதனால தேவர்கள் போவாதீங்க. புது கல்யாணம் பண்ண பொன்னாடி யாரு கூட ஓடி போவோம். அசுராதிக வர்க்கமே ஆகி கொண்டு அதனால அண்ணன் நினைச்சிருக்கா சீக்கிரம் எடுத்தது என்ன இவ்வளவு நாளா தடுத்தது கிடையாது. நீ போன சொல்லுன்னு நான் உன்னீது அம்மா மீது பஞ்சல் படுத்து உறங்கும் போது ஒரு ஆகாத கனவு கண்டேன். அந்த கனவு கண்ட நேரம் போட்டு உடலானது உள்ளமான துடிக்கிறது. ஆனா போகணும் போவாங்க சொற்பனம். ஆமா அது சொற்பனத்தால் என்ன
ஒரு இடம் போறோம். போறேன்னா நாம முதல்ல போறோம். முதலாக போகும்போது ஒருத்தர் வந்து யாரு குறுக்க போவானு சொல்றாங்களோ ஆமா அந்த பொம்பளை விட்டு விடக்கூடாது. விடக்கூடாது. அடுத்த பொண்டாட்டியும் படுத்த மாட்டையும் விடக்கூடாது. என்ன செய்யறோம்? 1 லட்சம் ரூபாய் போட்டு மாடு வாங்குறோம். அது ஓட்டிட்டே போறோம். முதல் கட்டின உடனே ஆமா 2 சுத்து வச்சுக்க 2 சுத்து வரும். படுத்துடும். ஆமா அது என்ன பண்ணணும்? வச்சிருக்காமா மீன வேலைக்கு ஆமா அன்னைக்கே வித்தணும். 1 லட்சம் ரூபாய் வாங்குற மாட ஆமா 25,000 போனா போதும். கேட்டாலும் சரி கொடுத்துடணும். அதே மாதிரி தடுக்கிற பொண்டாட்டிய ஆ. என்ன செய்யணும்? 3 ஆடு அறுத்து அத 3 அறுத்து எதை போடியா தாலி குண்டுறாங்க. ஆமா ஆமா 3 அறுத்து அப்படி நீ அறுக்க கூட வேணாம். நீ உனக்கு தெரிஞ்ச மூக்க மாமன்னு சொல்லு. அந்த ஆளு சொல்லி பார்த்தா 2 நான் ஏன் தடுக்கிறேன் ஏன் போவேனான்னு சொல்றேன்னா என்ன நடந்து தெரியுமா? உங்க தங்கதி